Hello everyone, welcome to our channel. So in this video we are going to see about the benefits of cloud computing. So before that, what is cloud computing? It is a large storage area in a virtual manner. ஓகேங்களா? ஸோ cloud computingன்றது வந்து virtual storage. இங்கே வந்து நம்ம வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் தி கான்செப்ட் ஆஃப் க்ளவுட் கம்ப்யூட்டிங். ஸோ இப்போ க்ளவுட் கம்ப்யூட்டிங்கோட பெனிஃபிட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தோம்னா லொக்கேஷன் இண்டிபெண்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் வந்து லொக்கேஷன் இண்டிபெண்ட். ஸோ லொக்கேஷன் இண்டிபெண்ட்னா வந்து நம்ம வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங் எதுக்குன்னு சொன்னோம், ஃபார் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் we are having a cloud computing. ஸோ இப்போ வந்து அது வந்து விர்ச்சுவல் மேனரில் நம்ம ஸ்டோர் பண்ணுறோன்னு சொல்லிட்டோம். ஸோ விர்ச்சுவல் மேனர்ன்றப்போ there is no need of a storage devices. அப்போ வந்து லொக்கேஷன் இண்டிபெண்ட்டாக இருக்குது க்ளவுட் கம்ப்யூட்டிங். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பார்த்தோம்னா வந்து டேட்டா செக்யூரிட்டி. ஸோ இப்போ வந்து நம்மளோட டேட்டாலாம் வந்து பேப்பராகவோ இல்லை வந்து டிவைஸ்லேயோ ஸ்டோர் பண்ணாமல் we are storing in the cloud which is virtually. ஓகேங்களா? அப்போ வந்து நமக்கு டேட்டா செக்யூராக இருக்கும். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். நெக்ஸ்ட்டு தேர்ட் பார்த்தோம்னா வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி. தேர்ட் ஒன் இஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து எப்படி ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படி சொல்கிறோன்னா ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி. ஸோ இதில் வந்து we are having large amount of storage capacity. ஸோ இதில் வந்து நமக்கு இப்போது ரேம் முடிஞ்சிடுச்சு இல்லாட்டி ஜிபி முடிஞ்சிடுச்சு அப்படின்ட்டு எந்த ஒரு பயமும் கிடையாது. we have large amount of storage capacity. so that is what flexibility. ஸோ நெக்ஸ்ட் வந்து pay as you go. ஸோ நமக்கு வந்து எந்த டேட்டா வேணுமோ அந்த டேட்டாவுக்கு பே பண்ணி we can able to get those datas from the cloud. ஓகேங்களா? ஸோ எங்கேருந்து எப்படி வேணாலும் we can pay and get those data and proceed for our process. Okay, so the next benefit is automatic software update. Automatic software update. ஸோ இப்போ இதில் நம்மளோட டேட்டா சாஃப்ட்வேர்ஸில் ஏதாவது அப்டேட் பண்ணோம்னா we can automatically update those datas. நெக்ஸ்ட்டு வந்து increased collaboration. இன்க்ரீஸ்டு கொலாபரேஷன்னா என்னென்னா இப்போ வந்து we are having a data in a cloud storage. இப்போ வந்து ஒருத்தருக்கு the same data can be needed for some peoples. ஓகேங்களா? ஸோ they can collaborate the same data. ஓகேங்களா? அப்போ இங்கே வந்து கொலாபரேஷன் க்ளவுடில் வந்து கொலாபரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பேக்கப். ஸோ பேக்கப் எல்லா டேட்டாஸுமே வந்து பேக்கப் இருக்கும். ஓகேங்களா? அப்போ பேக்கப் இருந்ததுன்னா we can easily recover the damaged datas, disaster datas. ஸோ அதெல்லாம் வந்து we can easily able to recover. ஸோ எல்லா டேட்டாஸ்க்குமே வந்து we can have a backup. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா வந்து low maintenance cost. low maintenance cost. ஸோ எப்படி low maintenance cost அப்படின்னா இதுக்கு வந்து நமக்கு ஒரு பிளேஸ் தேவை கிடையாது. ஸோ நம்ம வந்து க்ளவுடில் தான் ஸ்டோர் பண்ண போகிறோம், அதாவது விர்ச்சுவலாக ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஸ்டோரேஜ் டிவைஸ்க்குன்னு ஒரு ஸ்பேஸை நம்ம வந்து அதாவது டேட்டா சென்டர் மாதிரி ஒரு ஸ்பேஸ் தேவை கிடையாது. அதே மாதிரி நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டோரேஜ் டிவைஸை வாங்கணும். ஸோ அந்த காஸ்ட்டும் நமக்கு வந்து கம்மியாகுது. ஸோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு கம்மி. ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் க்ளவுட் கம்ப்யூட்டிங். ஓகே, இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.